வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான டிஃபனும், அதற்கு தொட்டுக்கொள்வதற்கு ஒரு ஆல்ட்ரேஷன் கோஸ்டும் செய்ய போறோம். அந்த ஆல்ட்ரேஷன் கோஸ்ட்னா என்ன? நம்ம வீட்ல மதியம் சாப்பாட்டிற்கு குழம்போ, ரசமோ செய்து அது இப்பொழுது மீந்து விட்டது இரவிலே அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதை என்ன பண்ணலாம்? திரும்பவும் எப்படி யூஸ் பண்ணலாம்னு கவலையோட இருப்பீங்க. ஆனா கவலைப்படாதீங்க. குழம்பு இருந்தாலும் சரி, ரசம் இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் இப்ப நாங்க சொல்ற மெத்தட்ல அத ஆல்டர் பண்ணி ஆல்ட்ரேஷன் கோஸ்ட் செஞ்சீங்கன்னா, அத நைட்டு நீங்க செய்யற டிஃபனுக்கோ, காலையில செய்யற இட்லி, தோசை, உப்புமாவுக்கோ நீங்க பயன்படுத்தலாம். இதோடு கூட நான் அருமையான உதிரி உதிரி அரிசி உப்புமா செய்ய போறேன். இந்த அரிசி உப்புமா எப்படி சுவையாகவும் பொல பொல என்று உதிரி உதிரியாகவும் செய்யலாம் என்பதையும் கூறி இருக்கின்றேன். ஆகவே தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து மகிழுங்கள், செய்து மகிழுங்கள், உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். வாருங்கள் இப்பொழுது செய்முறைக்கு செல்லலாம். நேயர்களே, வெல்கம் டு லால் பம்கின் சேனல் ஒன்ஸ் அகைன். பாருங்க, இன்னைக்கு நான் வந்து அரிசி உப்புமா பண்ண போறேன். அரிசி உப்புமாக்கு என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கு ஒரு ஆல்ட்ரேஷன் கொத்ஸு பண்ண போறேன். எப்படி ஆல்ட்ரேஷன் கொத்ஸு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னைக்கு பிட்ல பண்ணி வச்சிருந்தேன். அந்த பிட்ல கொஞ்சம் மிச்சமா இருக்கு. இது தொட்டுக்க பத்தாது. ஒரு 2 கரண்டியோ 3 கரண்டியோ தான் இருக்கு. அப்புறம் ரச அடி கொஞ்சம் மிச்சம். இந்த ரச அடியும் இந்த அவக்காய் பிட்லையும் சேர்த்து குயிக்கா ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி ஒரு கொத்ஸு பண்ண போறேன். அந்த கொத்ஸுக்கு மேக் ஓவரா பண்ண போறது இந்த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ். ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை பாதி கட் பண்ண, அதனால உங்களுக்கு காட்டுறேன். வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். கத்திரிக்காய் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். 2 தக்காளி, ஒரே பச்சை மிளகாய். இதுதான். வேற இந்த பருப்போ இல்ல புளி, பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு கொச்சு மாதிரி பண்ண போறது இல்ல. யூசிங் திஸ் டூ இது என்ன பாவக்காய் பிட்லையும் ரச அடியும் வச்சு ஒரு ஆல்ட்ரேஷன் கொத்ஸு அரிசி உப்புமாக்கு சைட் டிஷ். அது ரொம்ப குயிக்கா பண்ணிடலாம். இப்ப பாருங்க நேயர்களே, கொத்ஸுக்கு தக்காளியை சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். எடுத்த 2 தக்காளி, என்கிட்ட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், வெங்காயமும் கட் பண்ணிருக்கேன். ஒரு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். பச்சை மிளகாய நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, பச்சை மிளகாய அப்படியே போடக்கூடாது. இந்த மாதிரி கலந்து போட்டோம்னா, இல்லைன்னா எண்ணெயில போட்டோடனே மூஞ்சில வெடிக்கும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிட்டு போடுறதுதான் அது. கத்திரிக்காய சின்ன துண்டமா நறுக்கி வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, இதை அப்படியே எண்ணெயில போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டா வேக வச்சுட்டு நம்ம ஆல்ட்ரேஷன் வச்சிருக்கிறத போட்டு கொச்சு பொடி போட்டு உப்பு போட்டாலே ரெடி ஆயிடும். இப்ப பாருங்க, வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாப்போம். நேயர்களே, இப்ப கொத்ஸு பண்ண ரெடி ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஒரு வாணலியில 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுருக்கோம். தேங்காய் எண்ணெய், சாதாரண எண்ணெய் விட்டாலே போறோம். குக்கிங் ஆயில் விட்டாலே போறோம். இப்ப பாருங்க, 1/4 டீஸ்பூன் கடுகு போடுறேன். உளுத்தம் பருப்பு அதுல 1 ஸ்பூன் போடுறேன். இதுல பச்சை மிளகாய் போடுறேன். உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம். ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ண தக்காளி அதில் போடுறேன். கத்திரிக்காயும் அதில் போடுறேன். இது மாதிரி உங்கள் வீட்டில் சாம்பார் கொஞ்சமா மிச்சம், ரச அடி மிச்சம்னா இந்த மாதிரி மெத்தடில் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொத்ஸு பண்ணிங்கன்னா அட்டகாசமா இருக்கும். கூட்டு மீந்தா கூட அந்த கூட்டை வச்சு கூட ஆல்ட்ரேஷன்ல பண்ணலாம் கொத்ஸு. இந்த தக்காளி சீக்கிரம் இது வதங்கணும் அப்படின்னா கொத்ஸுக்கு தேவையான உப்பையே அதில் போட்டுடலாம். பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த பிட்ல அந்த ரச அடியெல்லாம் உப்பு இருக்கும், அதனால கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளியில இந்த உப்பு போட்ட உடனே குயிக்கா வதங்கிடும். இதுல நான் 1 டம்ளர் தண்ணி விடுறேன். குயிக்கா வதங்கிறதுக்காக, இது அப்படியே வேகிறதுக்காக தண்ணி விடுறேன். வெந்துடும். மூடி வேணாலும் வச்சுக்கலாம். 5 to 8 மினிட்ஸ்ல நல்லா இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்ந்து வெந்து வரும். பாத்தீங்களா நேயர்களே, இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒண்ணு சேர, இதுல உப்பு போட்டிருக்கோம் ஆல்ரெடி, எல்லாம் ஒண்ணு சேர வதங்கிடுது. ஞாபகம் வச்சுக்கோங்க,
உப்பு கொஞ்சமா போட்டுட்டு அப்புறம் நீங்க சேர்த்துக்கலாம். ஏன்னா பிட்ல இதுல எல்லாமும் கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால. இப்போ இதோட ஆல்ட்ரேஷன், இதான் ஆல்ட்ரேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த பிட்லை அதுல விட்டுறேன். அப்புறம் இங்க பாருங்க ரச அடியும் இதுல விட்டுறேன். இது ஒன்னா சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி இதெல்லாம் அழகா கொதிச்சு கரெக்டா வந்த கன்சிஸ்டன்சில இருக்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போறோம். இதோடு கூட வந்து லால் பம்கின் 123யோட கொச்சு பவுடர் இருக்கு. அந்த கொச்சு பவுடரை போடலாம். அது வந்து நான் தான் சொல்லியிருக்கேன், ஒரு மல்டி பர்பஸ் பவுடர். கறிக்கு போட்டுக்கலாம், எல்லாத்துக்கும் ஆல் இன் ஆல் அது. அதனாலதான் அதை அழகா நம்ம வீட்டுல செஞ்சு வச்சுட்டோம்னா எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். உங்களுக்கு கை கொடுக்கற பொடி இது. இப்ப நான் என்ன பண்றேன், 1 ஸ்பூன் கொச்சு பவுடர், ஹோம்மேட் கொச்சு பவுடர் பை லால் பம்கின் சேனல், அதை நான் இதுல போடுறேன். எதுக்காக இதுல போடுறோம்னா இந்த சுவையை வந்து மேலும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக தான் இது. இந்த கொச்சு பவுடரோட ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நீங்க பார்க்கலாம். கொச்சு பவுடர் எப்படி செய்யறதுங்கிற வீடியோவினுடைய லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்து செய்து வைத்துக் கொள்ளுங்கள், மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போறோம், அதுக்கு மேலே வேண்டாம். சுவையான ஆல்ட்ரேஷன் கொச்சு ரெடி ஆயிடுது. இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட வீடியோல நீங்க சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமும் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, இது வரைக்கும் என் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க எல்லாம் ரெடி ஆயிடுத்து, முடிஞ்சு போச்சு. மொத்தமே ஒரு 10 நிமிஷம் தான் நமக்கு. ஆமா, ஏன்னா அதிகமாக நம்ம எதையும் வேக வைக்கிறது இல்லை, வேற ஒன்றும் புளி கரைச்சிக்கிறது இல்லை, மிளகா பொடி போடுறது இல்லை, ரொம்ப சிம்பிளாக பண்ணிடுறோம். அது ஆல்ட்ரேஷன் கொஸ்து. நம்மக்கிட்ட மீதமான பொருளும் வீணாக போவதில்லை, எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திடுறோம். மிக அருமையாக இருக்கும். இந்த கொஸ்துக்கும் ஒரு லைக் உடனடியாக எல்லாரும் கொடுங்க. இது மேலே வந்து கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி போட்டுக்கோங்க. முடிஞ்சு போயிடுத்து, கொதிச்சுடுத்து. இனிமே அது ஜாஸ்தி நல்லாவே கொதிச்சுடுத்து. இப்போவே பச்சை கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாம். நம்ம போட்டுறேன். இவ்வளவுதான் நேயர்களே. இப்போ அரிசி உப்புமாக்கு வந்து நான் கடையில் வந்து பச்சரிசி நொய் வாங்கினேன். இந்த பச்சரிசி நொய் வந்து ஒரு அன்ஈவனாக இருக்கும். அதை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு உடைச்சிட்டு ஈவனாக இருக்கா மாதிரி நான் இதில் வந்து மெஷர்மெண்ட்டு 1.5 கப்பு எடுத்துட்டு இருக்கேன். எங்கள் வீட்டு நபருக்கு தகுந்த மாதிரி நான் எவ்வளோ இது எடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பர்சன்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த நொய் எடுத்து வச்சுக்கலாம். இது எத்தனை பேருக்கு? இது வந்து 2 பேருக்கு. 2 பேருக்கு நல்லா தாராளமான தாராளம். ஆமா, 2 பேருக்கு காணும். இதுக்கு வந்து என்ன பண்றேன்னா இதை முதல்ல உடைச்சு எடுத்து வச்சுட்டேன். சப்போஸ் எங்கிட்ட நொய் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அரிசியை வந்து என்ன பண்ணணும்னா பச்சரிசியை எடுத்து எவ்வளவு குவான்டிட்டி வேணுமோ அந்த பச்சரிசியை அலுமினிய பாத்திரத்துல போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சீங்கன்னா வச்சுட்டு மிக்சியில நீங்க உடைச்சிட்டீங்கன்னா ஈவனா ஒன்ன போல உடைஞ்சிடும் அரிசி உப்புமாக்கு. அதுதான் டெக்னிக்கல் சீக்ரெட். என்கிட்ட இப்ப நொய்யே இருக்கிறதுனால நான் நொய் வச்சு பண்றேன். யூஸ்வலா நான் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இப்ப வந்து இதுக்கு என்ன பண்றேன்னு பார்ப்போம். ஒரே 1 ஸ்பூன் தோரம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். மிளகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு. 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு. சரி. 1/2 ஸ்பூன் சீரகம். இதை மிக்சியில ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அரிசிய தனியா உடைச்சு வச்சுக்கணும். அடுத்தது இந்த 3 பொருளையும் உடைச்சு வச்சுட்டாச்சு. சொல்றேன், ஒன்னா போட்டு உடைக்க வேண்டாம். அரிசிய தனியா ஃபர்ஸ்ட் உடைச்சு எடுத்துட்டோம். இந்த பொருட்களை வந்து தனியா சேர்த்து ஒன்னா போட்டுட்டு தனியா உடைக்கணும். அப்படின்னா என்ன, தோரம்பருப்பு, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் ஒரே மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒன்னாவே போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு உடைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்படி உடைச்சி எடுத்து வச்ச பொடி தான் இதோ இதுல எடுத்து வச்சிருக்கேன். 1-2மா உடைச்சி வச்சிருக்கேன். பொடியை வந்து இப்படி பண்ணி வச்சிருக்கேன். 1-2 மிக்சி ஜார். 1-2மா உடைச்சி நம்ம எடுத்துட்ட பருப்பு, ஜீரகம், மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலையும் வாசனைக்காக கருவேப்பிலையும் அதோட சேர்த்து உடைச்சி வச்சிருக்கோம். ஆமா. இப்போ தேவையானது இவ்வளவுதானா நமக்கு? இதேதான் அரிசி உப்புமாக்கு தேவையானது. அதுக்கு என்ன, தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம், கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம், தேங்காய் துருவலும் எடுத்து வச்சுக்கலாம். நேயர்களே, இப்ப நான் வந்து அரிசி உப்புமா ரெடி பண்றேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கணும். அரிசி உப்புமாக்கு நீங்க வந்து தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும்.
இதில் தேங்காய் எண்ணெய் நான் ஒரு 3 ஸ்பூன் விடுறேன். தேங்காய் எண்ணெய் காமிச்ச பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வறுத்தல் போட போகிறேன். இப்போ நேயர்களே, இப்போ அரிசி உப்புமா ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து கட்டி பெருங்காயம் ஒரு சின்னதாக எடுத்து போடுறேன். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம்லாம் தூள் பெருங்காயம் தாளிச்சு கொட்டி எல்லாம் முடிச்ச பிறகு போடுங்க. இது கட்டி பெருங்காயன்றதுனால கடுகு போட்டுட்டேன். கடுகு போடுறதுக்கு முன்னாடி மிளகா வத்தல், கடுகு, கடலைப்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். இதில் இந்த உப்புமாவில் கொஞ்சம் கடலைப்பருப்பு இருந்தால் ரொம்ப பிடிக்கும். 1.5 இல்லைன்னா 2 ஸ்பூன் கூட கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். உளுந்து ஒரே ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ இந்த 1.5 கப்பு அரிசிக்கு 3 கப்பு வாட்டர் விட்டுக்கலாம். 3 to 3.5. சிலது வந்து அரிசி ரொம்ப பழைய அரிசியா இருந்ததுன்னா 3.5 வரைக்கும் கேட்கும். 1.5 கப்பு உடைத்த நொய்க்கு இப்போ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பு இது பண்ணும் போதே இப்போ இதை விட 2 பங்கு 1.5 கப்புனா 3.5 விட்டுக்கிறோம். 2 கொஞ்சம் கூட விட்டுக்கிறேன். ரொம்ப நல்லா உதிரியா வேணும்னா 3 கப்பு விட்டாலே போறோம். நான் உதிரியோட இன்னும் கொஞ்சம் மீடியமா, ஏன்னா எங்க இடத்துல வயசானவா இருக்கிறதுனால கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பொடி பண்ணி வச்சிருக்கிற இந்த துவரம் பருப்பு, மிளகு, ஜீரம் எல்லாத்தையும் அதுல போடுறேன். இப்ப பாருங்க, இந்த தண்ணியில நான் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் போடுறேன். போட்டோம்னா அது நல்லா வாசனை வரும். தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் உடைச்ச ரவை இருக்கு பாத்தீங்களா, அத நல்லா தண்ணியில ஒரு 2-3 தடவை களைஞ்சி எடுத்துருங்கோ. ஏன்னா அதுல கல்லு, மண்ணு, தூசி எல்லாம் வெளியில வந்துடும். கிளீனா இருக்கும், வெள்ளை வெளையன்னு இருக்கும். கொதி வந்தோடனே சேர்த்து போறோம். ஆமா, இதோடு தேவையான அளவு உப்பையும் போட்டுடுறேன். அரிசியை உடைச்சி வச்சிருந்த அரிசி ரவை போட்டு நல்லா 2 கலரிட்டு குக்கர்ல மூடி விசில் விட்டுடலாம். 3-4 விசில் வந்தாலே போதும், கரெக்டா வெந்து போயிடும். குக்கர் வச்சு மூடிடுறேன். கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு விசிலும் அதுல போட்டுடுறேன். போட்டாச்சு. இது போட்ட பிறகு பாருங்க, இன்னும் 8 நிமிஷத்துல விசில் வந்துடும். 4-5 விசில் வேணாலும் விடலாம். 3 நாளே போறோம். உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா ஒரு 4 விசில் கூட சேர்த்து விடலாம். சுவையான அரிசி உப்புமா ரெடி ஆயிடும். இந்த அரிசி உப்புமாக்கு இந்த ஆல்ட்ரேஷன் கொச்சை போட்டு சாப்பிட்டா அமிர்தமா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை நீங்க நான் சொன்ன மெத்தட் படியே செஞ்சு பாருங்க நேயர்களே, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை பத்தி சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நேயர்களே. இது தொடர்ந்து என்னோட வீடியோவை பார்த்து நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்றீங்க. நிறைய ரெசிபியும் கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் நான் வந்து ஃபாலோயிங் வீடியோல போடுறேன், கண்டிப்பா போடுறேன். போலன்னு நல்லா உதிரியா உப்புமா ரெடி ஆயிடுது. இந்த உப்புமா ரெடி ஆயிடுது. அப்படி போடுவோம் பாருங்க, போலன்னு உப்புமா ரெடி ஆயிடுது. எப்படி இருக்குன்னு பாருங்க, அருமையா இருக்கு. தொட்டுக்க வந்து ஆல்ட்ரேஷன் குட்ஸ் போடுறேன். இவர் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவார் எப்படி இருக்கு. ஆல்ட்ரேஷன் கோஸ்தும் அரிசி உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், மக்களமாக இருக்கும். நல்லா பொலன்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கருத்துக்களை எல்லாம் பதிவிடுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.